வணக்கம். இன்னைக்கு நாம எல்லா கல்வியாளர்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் மாணவர் மதிப்பீடு. ஒரு திறமையான கற்பித்தலுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு வாங்க ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இதுதானே எல்லா டீச்சர் மனசுலயும் இருக்கிற அடிப்படை கேள்வி. நாம கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது உண்மையிலேயே பசங்க மனசுல பதியுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் மதிப்பீடு. சரி, அடுத்த சில நிமிடங்கள்ல நம்ம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, மதிப்பீடு ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஆரம்பிச்சு கற்றல் நடக்கும்போதும் அதுக்கப்புறமும் என்ன மாதிரி மதிப்பீடுகள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதோட பின்னோட்டம் எவ்ளோ சக்தி வாய்ந்தது, இதுல டெக்னாலஜியோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மதிப்பீட்டு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். இது ஏன் இவ்வளவு அவசியம்? ஏன்னா இதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த டீச்சிங் முறைக்குமே ஒரு அஸ்திவார மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மதிப்பீட்டுக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு, அந்த தகவலை வச்சு நம்மளோட கற்பித்தல் முறையை எப்படி இன்னும் பெட்டரா மாத்தலாம்னு யோசிக்கிறது. சொல்லப்போனா இது மாணவர்களுக்கு வழிகாட்டுற ஒரு காம்பஸ், நமக்கு வழிகாட்டுற ஒரு மேப். சரி, மதிப்பீட்ல இருக்கிற ரெண்டு முக்கிய வகையில முதல் வகைய பத்தி இப்ப பார்க்கலாம். இத ஒரு ஸ்டூடெண்டோட கற்றல் பயணத்துல அப்பப்போ செய்யற ஒரு ப்ராக்ரஸ் செக்அப் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோச் மேட்ச் நடக்கும் போதே பிளேயர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த இடைநிலை மதிப்பீடும். பாடம் நடக்கும் போதே மாணவர்களுக்கு வழிகாட்டுறது. இது ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது ஒரு தொடர்ச்சியான உரையாடல். இது மூலமா மாணவர்கள் கிட்ட ஒரு வளர்ச்சி மனப்பான்மையை நாம உருவாக்க முடியும். இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கலாம். ஆனா இதோட சக்தியை மட்டும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஒரு சின்ன குவிஸ், ஒரு விறுவிறுப்பான கிளாஸ் டிஸ்கஷன், இல்ல கிளாஸ் முடியும் போது கேட்கிற ஒரு கேள்வி, இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த இடைநிலை மதிப்பீடுகள் தான். பயணத்துல வழிகாட்டுற இடைநிலை மதிப்பீட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ பயணம் முடிஞ்சதும் நாம எங்க சேர்ந்திருக்கோன்னு காட்டுற இறுதி மதிப்பீட்டை பத்தி பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஃபைனல் ஸ்கோர் மாதிரி, இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டோட கடைசி கட்ட ரிவ்யூ மாதிரி தான் இதுவும். ஒரு பாடம் இல்ல ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் மொத்தமா எவ்ளோ கத்துக்கிட்டாங்கன்னு மதிப்பிடுறது தான் இந்த இறுதி மதிப்பீடு. ஃபைனல் எக்ஸாம்ஸ், ஆழமான ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்ஸ், இதெல்லாமே இதுக்கு சிறந்த உதாரணங்கள். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட கற்றலை ஒரு பெரிய சித்திரமா நமக்கு காட்டுது. இந்த ஒப்பீடு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. இங்க பாருங்க, இடைநிலை மதிப்பீடுங்கிறது கற்றலை மேம்படுத்துறதுக்காக, ஆனா இறுதி மதிப்பீடுங்கிறது கற்றலை மதிப்பிடுறதுக்காக. ஒன்னு ஃபீட்பேக்கை மையமா வச்சிருக்கு, இன்னொன்னு கிரேட் கொடுக்கறத நோக்கமா வச்சிருக்கு. மதிப்பீடுகளை ஒரு தூணா பார்த்தா பின்னூட்டம்ங்கிறது இன்னொரு தூண். இந்த ரெண்டு தூணையும் இணைச்சு கத்துக்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கற ஒரு பாலம்தான் இந்த பின்னூட்டம். அது இல்லாம மதிப்பீடுகள் முழுமையே அடையாது. அப்போ ஒரு நல்ல பின்னூட்டம் எப்படி இருக்கணும்? அது சரியான நேரத்துல, ரொம்ப குறிப்பா, அப்புறம் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா சூப்பர்னு சொல்றதுக்கும், இங்க பாருங்க, இந்த குறிப்பிட்ட பகுதியில உங்க வாதம் ரொம்ப வலுவா இருந்துச்சு, ஆனா இந்த ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தலான்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பின்னூட்டம்ங்கிறது ஒரு பயணத்தோட கடைசியில கொடுக்கற ஜட்ஜ்மெண்ட் இல்ல, அது பயணம் முழுக்க தொடர்ற ஒரு உரையாடல். இதுதான் உண்மையான தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இப்போ நம்மளோட கடைசி மற்றும் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நவீன காலத்துல டெக்னாலஜி இந்த முழு மதிப்பீட்டு முறையையும் எப்படி ஒரு புரட்சி மாதிரி மாத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஜிட்டல் கருவிகள் டீச்சர்ஸோட நேரத்தை எவ்ளோ மெச்சப்படுத்துதுன்னு பாருங்க. ஆன்லைன்ல டெஸ்ட் வைக்கிறது ரொம்ப சுலபமாகிடுச்சு. ஆனா அதை விட முக்கியமா, நமக்கு கிடைக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்றது மூலமா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட தேவையையும் நாம முன்ன விட ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. இந்த விளக்கப்படம் டெக்னாலஜியோட முக்கியமான நன்மைகளை ரொம்ப தெளிவா காட்டுது. இதுல மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நம்ம வேலை சுலபமாகிறது தான். இதனால டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னும் அதிக நேரம் செலவழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆழமான புரிதலும் உடனடி பின்னோட்டமும் கத்துக்கிறத அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. இதுவரைக்கும் நாம பார்த்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன். இடைநிலை மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு, பின்னோட்டம், டெக்னாலஜி, இதெல்லாம் தனித்தனி கருவிகள் கிடையாது. எல்லாம் ஒரு பசிலோட துண்டுகள் மாதிரி. இந்த துண்டுகள் எல்லாம் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு மாணவரோட கற்றலை பத்தின ஒரு முழுமையான தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். மதிப்பீடுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிரேட்ஸ் பத்தினது மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு மாணவரோட தனிப்பட்ட வளர்ச்சி பயணத்தையும் அவங்களோட கதையை சொல்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அந்த கதையை நாம எப்படி சொல்ல போறோம்?